வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமிலிருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டிபிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய பாலிட்டியில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. ஓகேவா? ஸோ அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படின்றதுல ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். ஓகேவா? ஸோ அதுல இந்த பிஒய்க்யூல ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களையும் ஒரே ஒரு வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்த்து முடிக்க போறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனேயுமே டிபிஎஸ்பியில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஓகே, அதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரியஸ் பாலிட்டியில டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள். ஸோ அதை தான் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரசின் வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு பற்றி கூறும் சரத்துக்கள் எது அப்படின்னு கேக்குறாங்க. ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரைக்கும் டிபிஎஸ்பியை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல். ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும் அடிப்படை உரிமைகளை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல். ஓகேவா? இப்போ 36 டு 51 என்பது சரி. அதே மாதிரி பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுதி 4 என்பது சரியான ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட், அரசு நெறிமுறை கொள்கைகளை நோக்கங்கள், அதாவது நெறிமுறை கொள்கைகளை நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை அப்படின்னு சொன்னது யாரு? அரசு நெறிமுறை டிபிஎஸ்பி வந்து நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை அப்படின்னு அழைத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா கேசி வேயர் தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அழைச்சிருப்பாரு. ஸோ அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இது ஒரு புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இது ஒரு இந்திய அரசியலமைப்போட நாவல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 1935 பிரிட்டிஷ் கொண்டு வந்த இந்திய சட்டம் இருக்குல்ல, ஸோ அந்த சட்டத்தோட கவர்னருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, கவர்னர் ஜெனரலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில அறிவுறுத்தல்கள் கொடுப்பாங்க. ஸோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் அவரு சொல்லுவார். யாரு? பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். ஓகேவா? ஸோ அப்ப இதுக்கு நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கையை தான் டிபிஎஸ்பி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கேசி வேயர் என்பவர் தான் சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஏழைகளுக்கு சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி இதன் மூலம் உத்தரவிடப்பட்டது. சமநீதி. ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கணும், ஏழைகளுக்கு சமமான நீதி கிடைக்கணும். அப்ப ஆர்டிகல் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 39A ஓகேவா, பொருளாதார ரீதியாகவும் இயலாமையின் காரணமாகவும் பின்தங்கியவர்களுக்கு வந்து சமமான நீதி கிடைக்கணும் அப்படின்னு கொண்டு வந்ததுதான் இந்த 39A அப்படின்ற ஆர்டிகல். இது எப்ப வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல, ஏன்னா ஏபின்னு வந்தாலே ஊழல ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ அப்ப ஏ அப்படின்றது எப்ப 39A எப்ப நம்ம கான்ஸ்டியூஷன்ல சேர்க்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1976ல 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா 39A ஜாயின் பண்ண சேர்த்தாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்ன பண்ணுன்னா சமமான நீதி கிடைக்கணும்ன்றத 39A. 39 நம்மளுக்கு தெரியும், சம வேலைக்கு சம ஊதியம் என்பது ஆர்டிகல் 39. அதே மாதிரி ஆர்டிகல் 43. ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 43 என்னன்னா வாழ்வதற்கான உரிமையை பத்தி பேசக்கூடியது. அந்த 43ல ஏ அப்படிங்கிறது என்னன்னா தொழிலாளர்கள் நிர்வாகத்துல ஒரு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான் 43A. இதுவுமே எப்பன்னா 1976 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா சேர்க்கப்பட்டது. ஸோ இன்னொன்று முக்கியமானது, இந்த 39A கீழே ஒரு சட்டங்கள் கூட கொண்டு வந்தாங்க. என்ன சட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட்னு சொல்லி. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 87ல இந்த சட்டம் வந்து இந்த விதிக்கு வந்து இன்னமும் ஒரு வலுவா கொடுக்குது. ஸோ சட்ட சேவைகள்னு சொல்லுவாங்களா, அதான் 1987ல கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகே, ஸோ 4வது கொஸ்டின், அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகள் மீறி செயல்படக்கூடாது என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு என்ன அப்படின்னா டிபிஎஸ்பில மொத்தமே ஒரு 3 கேஸ்லாம், அதுல 2 கேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸ். ஒன்னு என்ன அப்படின்னா சென்னை மாகாணம் மிஸ் செண்பகம் துரைராஜ் போடப்பட்ட 1951ல போடப்பட்ட ஒரு வழக்கும், மினர்வா மில் வழக்கு அப்படின்னு சொல்லி 1980ல போடப்பட்ட ஒரு வழக்கும். 2 வழக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கு டிபிஎஸ்பில. இப்ப அடிப்படை டிபிஎஸ்பிக்கும் அடிப்படை உரிமைக்கும் ஒரு முரண்பாடு வருதுன்னா அதுக்கப்புறம் அடிப்படை உரிமை தான் மேலானது அப்படின்னு சொன்னா அது செண்பகம் துரைராஜன் வழக்கு. அடிப்படை உரிமை தான் மேலானது அப்படின்னு சொன்னா அது செண்பகம்
துரைராஜன் வழக்கு அதான் சொல்லுவாங்க, அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது, எது டிபிஎஸ்பி செயல்படக்கூடாதுன்னு சொல்லி தீர்ப்பளித்த வழக்கு தான் செண்பகம் துரைராஜன் வழக்கு. மினர்வா மில் வழக்குல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடிப்படை உரிமைகளும் டிபிஎஸ்பியும் சமம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க 1980. அப்ப இதுக்கு சரியான விடை அப்படிங்கிறது ஏ என்பது சரியான விடை. ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா, கீழ்வருவனவற்றில் எது அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு அல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. எது அல்லன்னு கேட்கிறாங்க. பார்த்துலாம். பெண்கள் மற்றும் ஆண்கள் இருவருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குதல், ஆமா ஆர்டிகல் 39, இது டிபிஎஸ்பி தான். பணியிடை வசதிகளை மேம்படுத்தல், ஆமா டிபிஎஸ்பி. அட்டவணைப்படுத்தப்பட்ட ஜாதி மற்றும் பழங்குடியினர் நிலைமையை உயர்த்துதல், ஆமா ஆர்டிகல் 46, அதை பத்தி தான் சொல்லும். இதுவும் ஓகே தான். தீண்டாமை ஒழிப்பு என்பது அடிப்படை உரிமைகளை வரக்கூடியது, ஆர்டிகல் 17. ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழிப்பு. அப்ப இதுதான் தவறாக புரிஞ்சுது. ஓகேவா? ஓகே, ஒரு பொறுத்துக்க பார்த்துடலாம். ஓகே, போதுமான வாழ்வாதாரம் அப்படின்றது என்னன்னா, சம வேலைக்கு சம ஊதியம் கொடுத்தாலே நம்மளுக்கு என்ன ஆயிரும், போதுமான வாழ்வாதாரம் கிடைச்சிரும். அப்ப 4 என்பது 39 அப்படிங்கிறது தான் அதுக்கு சரியான விடை. கண்ணியமான தரவாழ்வு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 43. ஆர்டிகல் 43, அதாவது தொழிலாளர்கள் இவங்களுக்கு எல்லாமே ஒரு தரமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதா என்னன்னா இந்த கண்ணியமான தரவாழ்வு. ஆர்டிகல் 43 அதை பத்தி தான் பேசும். ஓகேவா? அடுத்து பணி உரிமை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 41 என்பது பணி உரிமை. ஒரு 3 உரிமையை பத்தி பேசும். கல்வி உரிமை, வேலை உரிமை, அடுத்து வந்து அந்த ஊக்கத்தொகை வாங்கக்கூடிய உரிமை. ஒரு 3 உரிமையை பத்தி பேசக்கூடியதான் ஆர்டிகல் 41. ஸோ மக்கள் நலன் அப்படின்னால எப்பயுமே ஆர்டிகல் 38. மக்கள் நலனுக்காக வர்றது எப்பயுமே ஆர்டிகல் 38. நிறைய கொஸ்டின்ல கேட்பாங்க மக்கள் நலன். ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 38 என்பது சரி. அப்ப இதுக்கு 1. ஓகேவா? ஸோ இதுக்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா சி, 4 3 2 1. 4 3 2 1 என்பது சரியான விடை. அடுத்து, இந்திய அரசமைப்பின் முகவுரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது என்ன சித்தாந்தம் அப்படின்னா சமத்துவவாதம் தான் முக்கியமானது. சமத்துவவாதம் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு சித்தாந்தத்தை டிபிஎஸ்பியும் சரி பிரியாமலும் சரி ரெண்டுமே சமத்துவவாதத்தை பத்தி தான் பேசுது. ஓகே, அடுத்து 8வது, கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகளை பற்றிய சரியான கூற்றை கண்டறி. ஓகே, சட்டப்பிரிவு 36 51 வரை அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகளா? ஆமா, இப்பதான் பார்த்தோம். அப்ப இது கரெக்ட். டாக்டர் BR அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம், ஆமா 10th புக்ல இருக்கும். ஓகேவா? புதுமையான சிறப்பம்சம் விவரிக்கிறார். இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும்னு கொடுத்துருக்கான். வலுக்கட்டாயமா செயல்படுத்த முடியாது. அந்த ஆர்டிகல் தான் என்னன்னா 37 என்னன்னா பிரிச்சிரும். ஓகேவா? நீதிமன்றம் இதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் என்னது 37. ஆர்டிகல் 37 அதை பத்தி தான் பேசும். ஓகேவா? அப்போ முடியும் போட்டிருக்க. அப்ப இது வந்து தவறு. அப்ப 1 2 மட்டும் சரி. 1 2 மட்டும் சரி. 1 2 மட்டும் சரி. அப்ப ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி என்பது சரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் குறித்த கூற்றுகளில் தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீதிமன்றம் வழியா நடைமுறைப்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. நடைமுறைப்படுத்த முடியாது. இப்பதான் பார்த்தோம் ஆர்டிகல் 37 அதை தான் சொல்லுது, நடைமுறைப்படுத்த முடியாது. கிராம பஞ்சாயத்து அமைப்பையும் குடிசை தொழிலும் ஊக்குவிக்கிறதா? ஆமா, ஆர்டிகல் 40 கிராம பஞ்சாயத்து அமைப்பு ஊக்குவிக்கிறது. கரெக்ட். 14 வயதிற்கு கீழ் உள்ள சிறுவர்களுக்கு கட்டாய இலவச கல்வி, ஆமா 45, ஆர்டிகல் 45 கரெக்ட். பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினரை மேம்பாடு செய்தா? ஆமா ஆர்டிகல் 46. ஓகேவா? அப்ப நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிறது தவறான ஒன்று. அப்ப ஆப்ஷன் ஏ என்பது இது இந்த கேள்விக்கான சரியான விடை. ஓகே, 10வது கொஸ்டின் என்ன சொல்றாங்க? அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது என தெரிவிக்கும் அரசியலமைப்பு ஆர்டிகல் 37. இப்பதான் சொன்னேன், ஆர்டிகல் 37 தான் அதை பத்தி சொல்லும். அதாவது நீதிமன்றம் மூலம் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 37. ஆர்டிகல் 38 அப்படிங்கிறது மக்கள் நலன். ஓகே, ஆர்டிகல் 39 நம்மளுக்கு பரிச்சயமான ஒன்று. சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 39. ஆர்டிகல் 40 அப்படிங்கிறது சரத் 40 அப்படிங்கிறது கிராம பஞ்சாயத்தை ஊக்குவிக்கிறது தான் ஆர்டிகல் 40. ஓகேவா?
அடுத்து தேசிய வாழ்வின் அமைவளங்கள் அனைத்திலும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி நிறைந்து நிலவுவதாக ஒரு சமுதாய முறையமைவினை பயனுற எய்தி பாதுகாத்து மக்களின் நலப்பாட்டை வளர்த்திட அரிதின் முயலுதல் வேண்டும் என்று கூறும் இந்திய அரசியல் சட்டப்பிரிவு மக்கள் நலன் 38. அந்த கீ பாயிண்ட கரெக்டா பார்க்கணும். வார்த்தைகள் தமிழ்ல வந்து அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் வார்த்தைகள் வந்து இதா இருக்கும், இங்கிலீஷ்ல கொஞ்சம் நீட்டா இருக்கும். குவாலிட்டி படிக்கிறது இங்கிலீஷ்ல நீட்டா இருக்கும், தமிழ்ல கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். அந்த வார்த்தைகளை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கரெக்டா உள்வாங்கி பிடிச்சோம்னா அடிச்சிடலாம். ஓகேவா? ஆர்டிகல் 38 மக்கள் நலன். ஓகே, ஒரு பொறுத்துக்க பார்க்கலாம். தடுப்பு காவல் சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 1950. தடுப்பு காவல் சட்டம் ஆன்சர் 4. தேச பாதுகாப்பு எப்போ கொண்டு வந்தாங்க? 1980. ஆன்சர் 1. ஓகேவா? தீவிரவாத தடுப்பு சட்டம் எப்போ வந்துச்சு? 2002. உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் மிசா ஆக்ட்னு சொல்லக்கூடிய உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் இந்திரா காந்தி அம்மையாரால் கொண்டு வரப்பட்டது. எப்ப அப்படின்னா 1971. ஓகேவா? ஸோ அவங்க பீரியடை நான் வச்சிட்டாலே அடிச்சிடலாம். 1971. 4123 என்பது சரியான விடை. 4123 ஏ ஆப்ஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 13வது கொஸ்டின். கீழ்வரும் எந்த நாட்டு அரசியலமைப்பில் இருந்து இந்திய அரசியலமைப்பில் உள்ள அரசு நெறிமுறை கோட்பாடு என்ற ஆதாரம் எடுக்கப்பட்டது? நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பரிச்சயமான ஒண்ணு, அயர்லாந்து. அயர்லாந்துல இருந்து தான் நம்ம என்ன பண்ணோம்னா டிபிஎஸ்பியை எடுத்தோம். ஸோ அதை கூட நம்ம ஒரு பிபிக்யூல பார்த்துருப்போம். அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் குறித்த கூற்றுகளில் தவறான கூற்று. இப்போ மேல பார்த்தா அதே கொஸ்டின் தான் ரிப்பீட் ஆயிருக்கு, சாரி. நீதிமன்றங்கள் வழி நடைமுறைப்படுத்தலாம் என்பது மட்டும் தவறு. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 15வது கொஸ்டின். பின் வருவனவற்றுள் தவறாக இணைக்கப்பட்டவை எவை? இங்க வந்து இணை கேட்டிருக்காங்க. ஓகே, எந்த இணை வந்து தவறாக இணைக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க, பார்த்துலாம். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அரசு மற்றும் தனிநபரோட கடமை அப்படிங்கிறது ஆர்டிகல் 48ல ஏவா? ஆமா, 48ல ஏ. ஆர்டிகல் 48 வேளாண்மை பசுவதை தடுப்பை பத்தி பேசக்கூடிய ஒரு ஆர்டிகல். 48 சுற்றுச்சூழல் மேம்பாடை பத்தி பேசக்கூடிய ஒரு ஆர்டிகல். 48 ஏ. ஓகேவா? அது 14 வயது முடியும் வரை குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி கொடுக்கணும். ஆர்டிகல் 45. ஆமா, 45 சரியான விடை. ஓகேவா? அடுத்து மாநிலத்தின் பொது சேவைகளின் நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரிக்கிறது ஆர்டிகல் என்னது? 50. ஆர்டிகல் 50. ஓகேவா? விதி 39 நம்மளுக்கு தெரியும், சம வேலைக்கு சம ஊதியம். அப்ப இது தவறாக இருக்கு. ஓகேவா? ஸோ தன்னார்வ உருவாக்கம் கூட்டுறவு சங்கங்களின் தன்னாட்சி செயல்பாடு அப்படிங்கிறது என்ன? ஆர்டிகல் 43. 43 பி. ஆர்டிகல் 44 என்னது? பொது சிவில் சட்டம். பொது சிவில் சட்டம் என்பது ஆர்டிகல் 44. பொது சிவில் சட்டம் ஆர்டிகல் 44. அப்ப இங்க தவறா புரிஞ்சிருக்கிறது 3ம் 4ம் தவறாக பொருந்தி இருக்கு. ஆர்டிகல் 3ம் 4ம் தவறாக பொருந்திருக்கு. ஓகேவா? ஆப்ஷன் டி. அடுத்து வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளின் பயன்பாடுகள் கீழ்காணப்படுகையில் எது எவை அப்படின்னு கேட்கிறாங்க. வழிகாட்டு நெறிமுறை நெகிழா அரசியல் அமைப்பு. ஆமா, நெகிழக்கூடியது கிடையாது. நெகிழா அரசியல் அமைப்பு. கவர்னர் நியமனம். ஆமா, 1935ல கவர்னருக்கு ஒரு சில இது கொடுத்தாங்க ரூல்ஸ், அதை ஃபாலோ பண்ணி இன்டைரக்டா கொண்டு வந்ததுதான் நம்ம இது. ஓகேவா? டிபிஎஸ்பி. அப்ப கவர்னர் நியமனம் என்பது சரி. ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படிங்கிறது தவறு. ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படிங்கிறது என்னது? தவறு. அப்ப 1ம் 2ம் என்பது சரியான. ஓகே, பின்வரும் அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளில் சமூக சிந்தனையை பிரதிபலிப்பது எது அப்படின்னு கேட்கிறாங்க. கிராம பஞ்சாயத்துகள் நிறுவுதல். ஆமா, அது வந்து டிபிஎஸ்பி தான். ஆர்டிகல் 40. குடிசை தொழிற்சாலைகளை ஊக்குவித்தல். ஆமா. வாழ்வாதாரத்திற்கான வழிமுறைகளை போதுமான அளவு வழங்குதல். நாங்க கேட்ட கொஸ்டின் பாருங்க, சமூக சிந்தனையை எது பிரதிபலிக்கணும்? வாழ்வாதாரத்துக்கான வழிமுறைகளை போதுமான அளவு வழங்குதல் என்பது சரியான ஒன்றா இருக்கும். ஓகேவா? சோ கூட நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 43 வாழ்வியல் அதுதான் சொல்லும். ஓகேவா? ஆர்டிகல் 43 அதுதான் சொல்லும். நினைவு சின்னங்கள் ஆர்டிகல் 49. அப்ப இதுக்கு சரியான விடை அப்படிங்கிறது சி என்பதுதான் சரியான விடை. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், நம்ம எடுத்து அதை தொகுத்து கொடுக்குறோம். அரசு பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பது கீழ்காணும் விதிகளில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பொது சுகாதாரத்தை மேம்படுத்தினாலும் உடல்
உடல் ஊட்டச்சத்து, இது எல்லாமே ஆர்டிகல் 47. ஆர்டிகல் 47 தான் உடல் ஊட்டச்சத்து பிளஸ் பொது சுகாதாரத்தை வந்து மேம்படுத்துறதுலாம் ஆர்டிகல் 47. ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 48 நம்மளுக்கு தெரியும், வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, பசுவதை தடுப்பு, அதை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் தான் 48. ஆர்டிகல் 43 இப்பதான் பார்த்தோம், வாழ்வூதியத்திற்காக வாழ்வதற்கான தொழிற்சாலைகளோட ஒரு தரமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றதான் இதோட 43ஓட விதி. ஓகேவா? வாழ்வூதியத்தை பாதுகாக்க அனைத்து தொழிலாளர்களுக்கும் சமமான தரமான வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது 43. 45 நம்மளுக்கு தெரியும், கட்டாய கல்வி. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். வழிகாட்டு நெறிமுறைகளும் மற்றும் அடிப்படை உரிமைகளும் அரசியலமைப்பின் மனசாட்சியாக இருக்கிறது என விவரித்தவர் யாரு? கிரான்வின் ஆஸ்டின். கிரான்வின் ஆஸ்டின் என்ன சொல்றாரு? அடிப்படை உரிமைகளும் வழிகாட்டு நெறிமுறைகளுமே அரசியலமைப்போட மனசாட்சியாக இருக்குன்னு சொன்னதுதான் கிரான்வின் ஆஸ்டின். ஓகேவா? ஸோ நிறைய பேர் நிறைய சிறப்புகள் கொடுத்திருப்பாங்க, அதை நம்ம நல்லா படிச்சுக்கிறோம். குடிமக்களுக்கு பொது சிவில் சட்டம் ஆர்டிகல் 44 முதல்ல போடப்பட்ட உத்தரகாண்ட். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பில் உள்ள பட்டியல் ஜாதிகள் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற பலவீனமான பிரிவுகளின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கும் பிரிவினர் ஆர்டிகல் 46. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 45 கட்டாய கல்வி, 46 வந்து பட்டியல், உங்களோட பொருளாதாரம் எல்லாத்தையுமே பேசக்கூடியது ஆர்டிகல் 46. இதுல நீங்க ஆப்ஷன் ஈஸியா எடுத்துருக்கலாம். இது வந்து டிபிஎஸ்பில தான் வருது. இப்ப டிபிஎஸ்பில இது எங்க இருக்கு? பிரிவு 46. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். அரசு நெறிமுறை கோட்பாட்டினை பின்வரும் நாடுகளில் எது முதலில் தங்கள் அரசியலமைப்பில் சேர்த்துச்சு? எடுத்தோம் டக்குன்னு அயர்லாந்துன்னு போட்டக்கூடாது. அயர்லாந்துல இருந்து நம்ம என்ன பண்ணோம்? டிபிஎஸ்பிய வாங்கணுமே தவிர அது முதல்ல பயன்படுத்தல. அப்ப எது பயன்படுத்துச்சு அப்படின்னா ஸ்பெயின் தான் முதல்ல டிபிஎஸ்பி அவங்களோட அரசியலமைப்புல பயன்படுத்துச்சு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா 23வது கொஸ்டின் வந்துட்டோம் பக்கத்துல. எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பு? பன்னாட்டு அமைதினா ஆர்டிகல் 51. ஆர்டிகல் 51 தான் பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை பத்தி பேசக்கூடியது. ஆர்டிகல் 50 என்னது? நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை பிரிக்கிறது தான் ஆர்டிகல் 50. ஓகேவா? ஆர்டிகல் 49 என்னது? நினைவு சின்னங்கள், இந்த கலாச்சாரமான பொருட்கள் எல்லாத்தையுமே பாதுகாக்கிறது ஆர்டிகல் 49. ஆர்டிகல் 48 என்னது? வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பு, பசுவதை தடுப்ப உறுதிப்படுது 48. ஓகேவா? ஈஸியா அடிச்சிடலாம். ஆர்டிகல் அப்படியே நீங்க உள் வாங்கிட்டீங்கன்னா போதும், என்ன ஆர்டிகல் கேட்டாலும் அடிச்சிடலாம். ஓகேவா? அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பு அம்சம். ஆமா, அம்பேத்கர் சொல்லிட்டாரு. ஓகே. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் நாட்டிற்கான வழிகாட்டியாக செயல்படுகிறது. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். புதுமையான சிறப்பம்சம் சொன்னாரு. என்ன ரீசன்னா நாட்டிற்கான வழிகாட்டியாக செயல்படுது, அதனால அது ஒரு புதுமையான சிறப்பம்சம் சொல்லிருக்காரு. கூற்றும் காரணமும் சரி, சரியான விளக்கமும் கூட. AR ஆகிய இரண்டும் சரி, R என்பது சரியான விளக்கம். பி ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மக்கள் நலனை என்னது? மக்கள் நலனை ஆர்டிகல் 38. அவ்வளவுதான். மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த அரசியல் சட்டப்பிரிவு கூறுகிறதா? இது அப்படியே கொடுத்துருக்காங்க, ஆர்டிகல் 38. ஓகேவா? கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ஞ்சிருவோம். கூற்று என்ன சொல்லுது? இந்திய அரசியலமைப்பின் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது. ஆமா, ஆர்டிகல் 44. காரணம், வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடானது நீதித்துறைக்கு அப்பாற்பட்டது. ஆமா, நீதித்துறைக்கு அப்பாற்பட்டதான் டிபிஎஸ்பி. ஓகேவா? 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஆனா இதுக்கான சரியான விளக்கம் அப்படின்றது இது கிடையாது. சரியான விளக்கம் அல்ல. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் நல்லா சிந்திச்சு போடணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கைகளை பற்றிய கீழ்காணும் வாக்கியங்களை கவனிக்கவும். ஓகே. அரசின் நெறிமுறை வழிகாட்டும் கொள்கைகளின் நேரடி ஆதாரம் எங்க?
நேரடி ஆதாரம் இந்திய அரசு சட்டம் 1935 வழங்கிய அறிவுறுத்தல்கள் ஆகுமா? இல்ல. நேரடி ஆதாரம் எங்க இருந்து எடுத்தோம்? அயர்லாந்துல இருந்து எடுத்தோம். இது மறைமுகமாக ஒரு ஆதாரம் தான் அது. அப்புறம் 1937 ஆண்டின் அயர்லாந்து அரசியலமைப்பின் வழிநடத்தும் கொள்கைகள் நீதிமன்றத்தில் நியாயப்படுத்த முடியாது. ஆமா, இது கரெக்ட். 37 இருந்து நியாயப்படுத்த முடியாது. அப்ப ஏ என்பது தவறா இருக்கு, பி என்பது சரியாக இருக்கு. ஆப்ஷன் சி. கொஞ்சம் யோசிச்சு போடணும். நேரடியா மறைமுகமா எடுத்தோமா அப்படின்னு. ஓகே. இந்திய அரசியலமைப்பில் சரத்து 39A எதன் கீழ் வருகிறது? 39A எது கீழ் வருது? அரசு கொள்கையை வழி செலுத்தும் நெறிகள் தான் 39A. என்ன 39Aனா என்னது? ஏழைகளுக்கு சமமான நீதி கிடைக்கணும். அதுக்குதான் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987 கொண்டு வந்தாங்க. 1976 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா 39A கான்ஸ்டியூஷன்ல சேர்க்கப்பட்டுச்சு. ஓகேவா? ஓகே. கீழ்கண்டவற்றில் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் பற்றி சொல்லப்பட்டவைகள் சரியான கூற்று எது எவை? இது பார்க்கலாமா? என்ன சொல்லிருக்காங்க? சரியானது எதுன்னு பார்த்துருவோமா? வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 4ஆம் பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆமா, பகுதி 4 என்பது டிபிஎஸ்பி தான். கரெக்ட். வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் மீது இயற்றப்படும் சட்டங்கள் நீதிமன்றம் தனது அதிகாரத்தின் மூலம் கால வரையறுக்க முடியும், ஆனா கட்டுப்படுத்த முடியாது. கால வரையறுக்க முடியும், நீதிமன்றத்தால ஒரு காலத்தை பிக்ஸ் பண்ண முடியும், ஆனா அதை கட்டுப்படுத்த முடியாது. அப்ப 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். 1 மற்றும் 2ம் சரி, மேற்கூறிய அனைத்தும் சரி, ரெண்டுமே வரும். ஓகேவா? கால வரையறுக்க முடியும், கட்டுப்படுத்த முடியாது. அரசு நேரடி வழிகாட்டு கொள்கைகள் என்பது அரசியலமைப்பிற்கு உயிரளிக்கும் விதிகள் ஆகும். அரசியலமைப்புக்கு என்ன விதியா? உயிரளிக்கும் விதிகள் அப்படின்னு சொன்னது யாரு? சிங்வி. எல்லாம் சிங்வி தான் சொல்லியிருப்பாரு. உயிரளிக்கும் விதிகள் அப்படின்னு இப்போ ஒரு 3 பேர் சொன்னதை பத்தி பார்த்தோம். கரெக்டா? யார் யார் சொன்னதை பத்தி பார்த்தோம்? கேசி வேயர் சொன்னதை பத்தி பார்த்தோம். நோக்கங்கள் சொல்லியிருப்பாரு. கரெக்டா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதுமையான சிறப்பம்சம் அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. கிராமின் ஆசை என்ன சொல்லியிருப்பாரு? அடிப்படை உரிமைகளும் டிபிஎஸ்பியும் மனசாட்சியாக இந்திய அரசியலமைப்பில் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி கிராமின் ஆசைன்னு சொல்லியிருப்பாரு. இங்க உயிரளிக்கும் விதிகள் சொல்லி எல்லாம் சிங்வி சொல்றாரு. ஓகேவா? சிறப்புரைகள் நல்லா பார்த்துக்கணும் அழுத்தி. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியின் கீழ் அரசின் கடமைகள் நல்லா பார்க்கணும். அரசின் கடமைகள் என குறிப்பிடப்பட்டுள்ள பட்டியலிடப்பட்டுள்ளன. டக்குனு அரசின் கடமைகள் இருக்கே, அப்ப அடிப்படை கடமைகள் நமக்கு. ஐயா, ஒரு அரசுக்கு என்ன கடமை இருக்கு அப்படின்னா டிபிஎஸ்பி செயல்படுத்துறது அரசோட கடமை. ஓகேவா? அந்த வருஷம் பார்க்கலாமா? முடிக்க போறோம். இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகளை உட்படுத்திய முக்கிய நோக்கம் என்ன? சட்ட சீர்திருத்தம் என்ற சட்ட உருவாக்கம் பண்ணவா? இல்ல. மக்கள் நல அரசை உருவாக்க. மக்கள் நல அரசை உருவாக்க தான் டிபிஎஸ்பின்ற ஒன்ன கொண்டு வந்தோம். புரியுதா? சமூகத்தின் பல்வேறு வகுப்பு மக்களின் நலனுக்காக சிறப்பு பாதுகாப்பு எதுவுமே இல்லை. மக்கள் நல அரசு என்பது சரி. அரசின் நெறிமுறை கொள்கைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு விதி என்னது? 38, 39, 41, 42, 43 எதை பத்தி பேசுது அப்படின்னா சமதர்மம். இப்ப நீங்க டிபிஎஸ்ல 3 டைப்பா இருக்கும். சமதர்மம், காந்திய, தாராளவண்ணம் மற்றும் அறிவுறுத்தும் கொள்கைகள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டைப்பா இருக்கும். அதுல சமதர்மம் 38 நம்மளுக்கு என்ன சொல்லிடுச்சு? 39 என்ன சொல்லுது? சம வேலைக்கு சம ஊதியம், சமம் அப்படின்ற ஒரு விஷயம். சமதர்மத்தை பத்தி பேசக்கூடியது. கொஞ்சம் அந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு போட்டுக்கிறோம். ஓகேவா? அடுத்து இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இருக்கு? ஆமா, பார்த்தோம்ல. பகுதி 4. பகுதி 5 என்னது? மத்திய அரசு, சென்ட்ரல். பகுதி 6 மாநில அரசு. பகுதி 7 நீக்கம் பண்ணியாச்சு. பகுதி 7ன்றது இப்ப இல்ல, நீக்கம் பண்ணியாச்சு. ஓகேவா? கீழ்கண்டவற்றில் எது அறிவுறுத்தல் கருவி? அறிவுறுத்தல் கருவி அப்படிங்கிறது அரசுக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிறது. அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள் டிபிஎஸ்பி தான் அறிவுறுத்தல் கருவி. ஓகேவா? கீழ்கண்டவற்றுள் எந்த சட்ட விதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மேம்படுத்தல் மற்றும் காடுகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு பற்றி கூறுகிறது அப்படின்னா
ஆர்டிகல் 48A. ஆர்டிகல் 48ல ஏ 48 வேளாண்மை இதை பத்தி பேசும். 48A சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பத்தி பேசக்கூடிய ஒன்றுதான் இது. ஓகேவா? சுகாதாரத்தை பத்தி பேசினா 47. சுற்றுச்சூழல் வேற, சுகாதாரம். கீழ்காணும் எந்த சரத்தின்படி 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்படுகிறது? ஆர்டிகல் 45 என்பது சரியான. ஓகே, ஸோ இன்னைக்கு உண்டான நம்ம டிபிஎஸ்பியை ஃபுல்லா அலசி ஆராய்ச்சாச்சு. அதுல கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், முடிச்சாச்சு. ஒரே வீடியோல ஃபுல்லா பார்த்துட்டோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு டிபிஎஸ்பி ஒரு தடவை எடுத்து ரீட் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஆர்டிகல் ரொம்ப இம்பார்ட்டண்டா படிச்சுக்கோங்க. சிறப்புரைகள் ரொம்ப முக்கியம். கேஸ் என்னென்ன கேஸ் நடந்துச்சு அப்படின்றது முக்கியம். இதன் மூலமா ஏற்றப்பட்ட சட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம்னா டிபிஎஸ்பியில எந்த கொஸ்டின் வந்தாலும் பாலிட்டியில் அடிச்சு தூக்கிடலாம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.